சீரிஸ் சர்க்யூட்டை வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சீரிஸ் சர்க்யூட்டோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்புட் அப்படின்றது இன்னொரு காம்போனண்ட்டுக்கு இன்புட்டாக வரும், அதோட அவுட்புட் வந்து இன்னொரு காம்போனண்ட்டுக்கு இன்புட்டாக போகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து செயின் மெத்தடில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பாசிட்டிவ் சப்ளை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடிக்கு வருது, அந்த எல்இடியோட அவுட்புட் வந்து இன்னொரு எல்இடிக்கு, இன்னொரு எல்இடியோட அவுட்புட் இன்னொரு எல்இடிக்கு. ஸோ இந்த மாதிரி லைனாக வந்து 3 எல்இடி அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீரிஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சீரிஸ் சர்க்யூட்டை ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசி சோர்ஸ் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ நான் எவ்வளோ செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வோல்டேஜ் வந்து 12 வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கோம், கரண்ட் வந்து 1 ஆம்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து சப்ளை ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல 3 எல்இடியுமே வந்து க்ளோவ் ஆகுது. அதாவது இந்த சப்ளை அப்படின்றது வந்து இந்த எல்இடிக்கு போயிட்டு இந்த எல்இடி ஒர்க் ஆகுறதுனால இந்த எல்இடி ஒர்க் ஆகுது, இந்த எல்இடி ஒர்க் ஆகுறதுனால தேர்ட் எல்இடி ஒர்க் ஆகுது. அப்போது சர்க்யூட்டில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லை அப்படின்னா சீரியஸாக இருக்கக்கூடிய காம்போனண்ட் ப்ராப்பராக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்போ அந்த சீரியஸில் இருக்கக்கூடிய காம்போனண்ட்டில் ஏதாவது ஒரு காம்போனண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக இப்போ நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சென்ட்ரு எல்இடி, அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு எல்இடி வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா மற்ற 2 எல்இடியுமே வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஆஃப் ஆயிடுது. திருப்பி கனெக்ட் பண்ணோம்னா ஆன் ஆகும். இப்போ நான் கார்னரில் இருக்கக்கூடிய எல்இடி எடுத்தால் மட்டும்தான் ஆஃப் ஆகுதா அப்படின்லாம் கிடையாது. இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய இந்த காம்போனண்ட்டும் நமக்கு ஒர்க் ஆகலைனாலும் அதே சேம் கண்டிஷன் தான். ஸோ இப்போ இந்த காம்போனண்ட் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய காம்போனண்ட்டுக்கும் அவுட்புட் வரல, ரைட் சைடு இருக்கக்கூடிய காம்போனண்ட்டுக்கும் அவுட்புட் வரல. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீரிஸ் சர்க்யூட்லோட ரிசல்ட்டு.